ஹாய் கைஸ். இன்னைக்கு சண்டே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன vlog பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லாருமே ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ இன்றைக்கி vlog அதுதான் எடுத்து போட போகிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லி vlog ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோடு இருக்கும்போது எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் ரீல்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. கோயிலுக்கு போகும்போது எப்போவுமே முதல்ல நம்ம வீட்டில் விளக்கு போடணும், அதான் மெயின். சரிங்களா? அப்புறம் கோயிலுக்கு போகும்போது என்னென்ன வாங்கிட்டு போகணும், எப்படியெல்லாம் இருந்து போகணும், சுத்தபத்தமாக இருக்கணும், அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கோயிலுக்கு போகும்போது என்னென்ன வாங்கிட்டு போகணும், எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம vlogல பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அது நான் வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டு நான் அதை வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிடணும். முதல் நாளே கோயிலுக்கு போகும்போது வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிடணும். அப்புறம் சாமி ஜாமானம் முதல் நாளே வாங்கி வச்சிருக்கணும் இல்லையா? சாமி ஜாமானம் வாங்குறோம் அப்படின்னு இப்போ பொங்கல் வைக்கிறோம். பொங்கலுக்கு வந்து பச்சரிசி, வெல்லம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், நெய் இதெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்தா, ஆண் தெய்வம் பெண் தெய்வம் தனித்தனியா இருப்பாங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்கு. ஆனா நம்ம நம்மளுக்கு வந்து குலதெய்வம் வந்து பெண் தெய்வம். நம்ம குலதெய்வம் வந்து பெரியாண்டவர், பெரியாண்டிச்சி. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து குங்குமம், மஞ்சள், மூக்கு வட்டம், காதோலை, கருகமணி, இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். சரியா? அப்ப அது கூட மாடு, முதிரி, இது வந்து அம்மாவுக்கு பூ வகை. சரியா? எந்த பூ வகை வேணாலும் நம்ம அம்மாவுக்கு வந்து விருப்பமான பூ நம்ம போடுறோம். அது இல்லாம நெய் தீபம் போடுறோம் அப்படிங்கும்போது நெய், திரி, நெருப்படி, இது வந்து தீபம் ஏற்றதுக்கான பொருட்கள். இதை வந்து நம்ம கம்பல்சரி நம்ம இதை வாங்கிக்கிறோம். அப்புறம் மேற்கொண்டு அவல், சுட்டுக்கடலை, வெல்லம் இதெல்லாம் கலந்து வந்து எல்லாருக்கும் பக்கத்துல கொடுப்போம் இல்லையா? அதுக்காக அது கலந்து வச்சு அம்மாவுக்கு படைக்கிறதுக்காக அது தனியா வச்சுக்கணும். அது இல்லாம பச்சரிசியில மாவு, துண்ணு மாவு இடிச்சு அம்மாவுக்கு தனியா வைக்கணும். சரியா? இது வந்து முக்கியமான பொருட்கள். தேங்காய், பழம், பத்தி, கற்பூரம், சாம்பிராணி. எல்லாத்தையுமே மறக்காம முதல் நாளே வாங்கிட்டு வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து புடவை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா புடவையும் வாங்கி வச்சுக்கலாம் முதல் நாளே. இதெல்லாம் கொண்டு வந்து முதல் நாள் நைட்டே வந்து நம்ம சாமி படத்துலாம் வச்சுடணும். இதெல்லாம் கொண்டு வச்சுட்டோம் அப்படிங்கும்போது அம்மா வந்து நம்ம என்ன வாங்கி இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. சரியா? இத வந்து நம்ம உடனடியா போய் இதுல உடனே கடையில போய் வாங்கிட்டு நம்ம கடையிலேயே அப்படியே போகக்கூடாது. அதை கொண்டு வந்து முதல் நாள் வீட்டை வைக்கும் போது அந்த குலதெய்வம் வந்து பார்ப்பாங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அதனால இதெல்லாம் வாங்கி கொடுத்து முதல் நாளே சாயப்படுத்த வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம மற்ற வேலையில பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? காலையில எழுந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு இந்த சாமி பொருள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம சுத்த பத்தமா பயபக்தியோட நம்ம குலதெய்வம் போய் ஓகேவா? காலையில போலாமா? காலையில 7:00 எழுந்திரிச்சு முடிஞ்ச அளவுக்கு சண்டே ஒரு நாளாச்சும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. நம்ம நிறைய சாமி கும்பிட்டாலுமே நிறைய கோயிலுக்கு போனாலுமே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களோட அருள் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் போக முடியாது யாராலையுமே. ஸோ மாதத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லை வருஷத்தில் ஒரு நாள் வச்சு கம்பல்சரி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ரிக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன். அது ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகேவா? அதனால தான் இன்னைக்கு நான் vlog-ஆ எடுத்து போட்டேன். இது என்ன பண்ணணும், கோயிலுக்கு போகும்போது எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் அதில் வீடியோ ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போவே லேட் ஆயிடுச்சு, பக்கத்துக்கு நிறைய வெயிலாக இருக்குது. பொங்கல் வச்சாச்சு, சாமிக்கு என்ன அலங்காரம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மூணு நாள் வெளியே வ்ளாக் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பிரியாணி கோயிலுக்கு போனது தான், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனது தான் நான் வீடியோவும் போட்டிருக்கேன். வீடியோ எடுத்திருக்கேன். இப்போது டைம் இப்போவே 2:30 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு காலையில் சாப்பிட்றது எங்கள் சாப்பிட்றதுமே வருதுக்கு தான் போகணும். நெக்ஸ்ட் சாப்பாடு ரெடி பண்ணணும். அதான் இந்த வ்ளாக் எப்படி வரும்னு தெரியல. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம் கண்டிப்பாக. என்னோட சேனல் நீங்கள் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.